ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்கள் அவைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எஸ்பிபிஜி நேயர்களே, உங்களுக்கு வணக்கம். ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். திருமணத்தில் அந்த கல்யாண பெண்ணை அம்மி மேலே அவள் காலை தூக்கி அம்மியில் வைத்து மணப்பிள்ளை அம்மியில் வைத்து ஒரு மந்திரம் சொல்லி வைக்கிறான். ஆதிஷ்டேபமஸ்மானம் அஸ்மே வத்வக் ஸ்திராபவா. பெண்ணே, இந்த கல் மேலே ஏறி நில்லு, இந்த கல் போல உறுதியாயிரு. அந்த பெண் கொஞ்சம் சமஸ்கிருத அறிவு பெற்றவள். என்னை பார்த்த உடனே எதுக்காக இப்படி கல் மேலே ஏற்றி வச்சு கல்லை போல இருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டாள். டவுட் அப்போவே. இது இளைய தலைமுறை, ஏன் எதற்கு என்று தெரிந்து கொண்டு தான் எதையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். நான் சொன்னேன், அப்படி இல்லைம்மா, வேதமே சொல்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும், அப்போல்லாம் மனம் தளரக்கூடாது, உறுதியாக இருக்கும். அது கஷ்டங்கள் பல வகையாக இருக்கும். பண அடிப்படையில் அல்லது உறவு அடிப்படையில், அந்த மாதிரி எல்லா விதமான அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வித கஷ்டங்களையும் டென்ஸ் ஆகாத, டென்ஷனில் போய் விடாத, எப்படி இந்த அம்மி ஆடாமல் அசையாமல் சிதையாமல் இருக்கோ அப்படி இருக்கணும். அதுக்காக ஒன்று அம்மியில் ஏற்றுறாங்க. அப்படியா? ஆதிஷ்டேபமஸ்மானம் அஸ்மே வத்வக் ஸ்திராபவா அபிதிஷ்டபிருதன்யதா சகஸ்வபிருதனாயதா. அப்படியா சுவாமிகளே, நல்லா சொன்னீங்க. அம்மா, இந்த வாழ்க்கையில் உள்ள அலபாச்சியில் இறக்கப்பட்டுமா? எனக்கு தாலி கட்டினா இந்த மனுஷனுக்கு உண்டா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அவனுக்கு பக்கத்தில் ஒரு அம்மியை போடணும். அந்த ஆளையும் அம்மியில் ஏற்றுறேன்னா இந்த ஜெண்டர் பயாசிஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இது பெண்ணியம் பேசுகிற பெண் அப்படின்னு அப்போ தான் புரியும். பெண்ணியம்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அவரையே நீங்கள் அம்மியில் ஏற்றக்கூடாது, அவருக்கு இதே மந்திரம் சொல்லணுமா நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த பெண் சொன்னான். இவர் தான் அவசரப்பட்டு நாம் முழு டேட்டா வாங்கிக்காமல் போராட ஆரம்பித்தோம். உரிமை குரல் கொடுப்பதற்கு முன்னாடி டேட்டா கையில் வச்சுக்கணுமா இல்லையா? அந்த டேட்டாங்கிறது பெரிய ஆயுதம். அந்த டேட்டா கையில் இல்லைன்னா நாலேஜ் இஸ் பவர். டேட்டா நாலேஜ் இல்லைன்னா நம்ம தடால விழுந்துடும். ஊழ் சத்தம் போட்டால் இதை பாரு, அப்போயே 10,000 உனக்கு கொடுத்தாச்சு, சத்தம் போடுறேன்னா வாயத்திறக்க முடியும். பேங்க்கில் ரெமிட் பண்ணியிருக்கேன், இதை பாரியா ரசீதுலாம் கதை முடிந்து கடை பந்தல் கனால். அந்த பெண்ணை பார்த்து நான் சொன்னேன்,
அம்மா இவனுக்கு உபநயனம் பண்ணாங்க தெரியுமா, பூணல் பண்ணாங்க. அப்போ அம்மி மேல் நிறுத்தி வச்சு இவ அப்பா சொன்னார்ப்பா இந்த மந்திரத்தை. இதே மந்திரம் தான் அம்மி மேல் அந்த பிள்ளையை நிறுத்தி வைக்கிறார். ஆதிஷ்டேமம் அஸ்மானம் அஸ்மே வத்வக் ஸ்திரோ பவா அபிதிஷ்ட விருத்தன்யதா சகஸ்வபிருத்தனா யதா. இங்கிலீஷில் வந்து நமக்கு ஜெண்டர் முடியறது இருக்கு, அது சட்டு தெரியாது. கிரேட்னா கிரேட் லேடினாலும் கிரேட்டு தான், கிரேட் ஜென்டில்மேனும் கிரேட் தான். ஆனால் சமஸ்கிருதம் போன்ற நம் நாட்டு மொழிகள் எல்லாம் ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் அடைமொழியிலும் ஒரு சமயத்து. ஸ்திராபவ உறுதி உள்ளவளாக ஆகுவா என்று இந்த பெண்ணை பார்த்து இப்போ சொன்ன மந்திரம். இவனுக்கு உபநயனம் நடந்த பொழுது அம்மி மேலே ஏற்றி ஸ்திரோபவன்னு மாற்றினாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஜெண்டர் மேஸ்குலைன், ஆண்பாலில் சொன்னாங்க. அவர் தகப்பனார் இவனுக்கு உபநயனம் செய்து வைத்தார். பெண்களுக்கு உபநயன ஸ்தானத்தில் திருமணம், அதை கணவன் செஞ்சு வைக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அம்மா இவர் ஏற்கனவே அம்மியில ஏற்றி உறுதியாருன்னு சொல்லி ஆயிடுது. அதனால் இப்போ ஒன்னுடைய டேர்ன் இது. அந்த பெண் கொஞ்சம் அமைதியான ஓகே ஓகே விட்டோம் விடுவோம். இதில் இன்னொரு வேடிக்கை இருக்குது. அம்மி மேலே ஏற்றி பிரம்மச்சாரி பையனுக்கு அவர்கள் அந்த பந்தலில் வேஷ்டி உடுத்தி விடுவார் அப்பா. இந்த பையனுடைய வேஷ்டிக்கு அவ்வளோ மந்திரம் இருக்கு. அதே மாதிரி திருமண பெண்ணுக்கும் புடவை கொடுப்பாங்க முழுசா. ஆனால் மணப்பெண்ணுடைய புடவையை பப்ளிக்கில் உடுத்த முடியாது இல்லையா. நான் ஒரு ஜோக் படித்து என்ன சாமி இதுக்கு சொல்கிறாரு நினைக்காதீங்க. ஏங்க நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுப்போம், எப்படி வேணாலும் இருப்போம். ஒரு பெண்ணு சொன்னான், பெண்ணிய தலைவி. உடனே ஒரு ஆண்மகன் சொன்னார், நாங்கள் பண்ணுறத உங்களால் பண்ணவே முடியாது, எந்த ட்ரெஸ்லையும் பண்ண கோமணத்தோடய உங்களால் போக முடியுமான்னார். அந்த அம்மா பேசாமல் போயிட்டாங்க. அது மாதிரி இந்த இளம்பிள்ளையை கோமணத்தோடு நிறுத்தி வச்சு அவனுக்கு மஞ்சள் வேஷ்டியை அப்பா சொல்லுவார். உன்னுடைய வேஷ்டி எப்பேற்பட்டது, நட்சத்திரங்கள் உடுத்து உனக்கு ஏற்படுத்தி பண்ணி கொடுத்தது, இது உடுத்து கொண்டு நீ நிறைய உழைச்சி சம்பாதிச்சு உறவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவனாக வாழ வேண்டும் என்றெல்லாம் அற்புதமான மந்திரங்கள். பெண்ணுக்கும் புடவை கொடுக்குறச்சே கணவன் சொல்லுவான், ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறான். அம்மா இந்த புடவை நீ உடுத்திட்டு வா, இந்த புடவை உன் மீது படரும் பொழுது உனக்கு என்ன ஆனந்தம் வருகிறதோ அந்த ஆனந்தம் உன்னை பற்றி நீ இல்லாத சந்தர்ப்பத்தில் மற்றவர்கள் கொடுக்கும் விமர்சனங்களை கேட்கும் பொழுதும் உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். மந்திர கோடின்னு இதுக்கு பெயர், மந்திரம் சொல்லி கொடுக்குற புடவை. அந்த புடவையை தனியில் உடுத்தி கொண்டு வருவாங்க சபைக்கு, மணமேடைக்கு. உபநயன மேடையில் இந்த பிள்ளைக்கு இந்த வேட்டியை கட்டி விட்டுருவாங்க. அதுக்கு இவ்வளோ மந்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக குழந்தை வாமனமூர்த்திக்கு வேட்டி எவ்வளோ மந்திரம் நிறைய இருந்தாலும் வேட்டி சின்னதாக தானே இருக்கும். 7 வயசு பிள்ளைக்கு போனேன்னு பட்டாக்கா 30 முழம் வேட்டியாக சுற்றுவோம், மந்திரம் நிறைய இருக்குது, நிறுத்தி சொல்லி தான் சுற்றணும். அந்த மாதிரி வாமனமூர்த்திக்கு வேட்டி கட்டுறாங்க, சின்ன வேட்டியாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன வேட்டியை இடுப்பில் சுற்றி கட்டுப்பதனால பிரம்மச்சாரி ஒட்டுன்னே பேர். நாங்கள்லாம் 4 முழம் வேட்டி தான் கட்டுத்தோம் பிரம்மச்சாரி. அந்த ஒட்டு பிரம்மச்சாரிக்கு அது பாந்தமாக இருக்குது. சின்ன வயசு ஒரு 10 முழம் வேட்டியை கட்டி 6 முழம் அதுக்கு மேலே உத்திரி இடுப்பில் சுற்றிட்டு இருந்தால் அது பிரம்மச்சாரிக்கு பாந்தமாக இருக்காது ட்ரெஸ். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு சின்ன துணியை இடுப்பிலே வளைத்து கட்டுறதுனால வட்டத்தீ ஒட்டுகு என்று சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்தார். அது சின்ன துணியோடு இருக்கணும், அவ்வளோதான், ஒற்றை வேஷ்டி தான். ஏகவஸ்திரதரோ தன்வின்னு மாரீச்சன் சொல்கிறான். ராமபிரான் இளவரசனாக விஸ்வாமித்திர யாகத்தை காக்க வந்த பொழுது ஒரு வேஷ்டியோடு தான் இருந்தான், உத்தரியமெல்லாம் கிடையாது, மேலாடை கிடையாது. அப்படி கீழாடை ஒன்றும் சிறிய ஆடை அதை உடுத்தி கொண்டு வாமனமூர்த்தியாக எம்பெருமான் போனான் மகாபலி கிட்ட. அதே போல் மந்திரத்தை வேற சொல்கிறான். மந்திரத்தை உறக்கவும் சொல்கிறதில்ல, ரொம்ப மெல்லவும் சொல்ல, முணுமுணுக்கிற குரலில் சொல்கிறான். என்ன மந்திரம் சொல்கிறான்னு தெரிகிற மாதிரி இருக்குது, தெரிஞ்சா மாதிரி இல்லை. அப்படி மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டு போனான். முணுமுணுத்து கொண்டு அப்படி சொல்கிறது இருக்க மாறி மாறி, அதுக்கும் வட்டனம்னு பேர். அப்படி சொல்லுகிறவர்களுக்கும் வட்டு என்று பேர். அப்படிப்பட்ட வட்டுவாக மகாபலி கிட்ட போய் நின்று அவன் மனதையே அபகரித்தான். மகாபலி கிட்ட சுக்கிர பகவான் சொன்னார், டே வந்திருக்கிறவன் நாராயணன்டா, உன்னை ஏமாத்துறதுக்கு இப்படி குள்ள வேஷம் போட்டு வந்திருக்கான்,
அதனால் இவனுக்கு கொடுக்காத கேட்டது அப்படின்னா அவன் சொன்னான், என்னையே கொடுக்குறேம்மா குருதேவா, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தை, என்ன அழகாக இருக்குது, என்ன தேஜஸோட, என்ன வேட்டி பாருங்கள், இந்த சைஸுக்கு வேட்டி கட்டிருக்கு அப்படின்னு அவன் மயங்கி கிடக்கிறான். அப்படி ஒட்டுவாக வந்தான் எம்பெருமான் என்று வசிட்டருக்கு அழகாக சொன்னார் நாரத பகவான். அப்படிப்பட்ட ஒட்டுவாக வந்ததுனாலே திருவேங்கடமுடியானுக்கு ஒட்டு என்றே திருநாம். இதற்கான வாய்ப்பாட்டு ஸ்லோகம். வட்டன்னசா அம்பரமல்பமேபம் வட்டன் புனர் மந்திரகணஞ்சகார வைரோச்சனே சித்தமசூததுக்தா வட்டோ பிரபுர் வெங்கடசைலநாதா. எங்கே இப்படி சொன்னால் நாமும் மற்ற மனசை அபகரிக்கக்கூடிய ப்ளீசிங் பர்சனாலிட்டியாக ஆகும். எங்கே என்னுடன் கலந்து திருவேங்கடமுடியானை தியானம் பண்ணி ஜெபியுங்கள். வட்டவே நமகா. இதற்கான தமிழ் வாய்ப்பாடு. சிற்றாடை சீரா இடையில் உடுத்தி சிறு சிறு ஒலியில் மந்திரமோதி மாவலி மனதை கவர்ந்த மாணவன் ஒடு என வழங்கப்படும் வெங்கடனே வட்டவே நமஹா. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.